ஃபைட்டிங் கேமோட 3 எபிசோடு தான் பார்க்க போறோம். 2வது எபிசோடு எதோ முடிஞ்சிருக்கும்னா நம்ம தெங்கன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு போயிருப்பாங்க. அப்படி போனவங்க இந்த கெஞ்சாக்கோட பிளான் தான் என்ன, கோஜோ வந்து எப்படி அன்சீல் பண்றது, துமிக்கி எப்படி இந்த கேம்ல இருந்து வெளியே கொண்டு வரதுன்னு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்ட்டு இந்த எபிசோட்ல பாத்துடலாம். ஓப்பனிங்ல தெங்கனை தான் காட்டுறாங்க. பாக்குறக்கே டிஃப்ரெண்டா இருக்காரு. யூஜி, சோசோ, மெய்மின்னு அங்க இருக்க எல்லா பேருமே ஆல்ரெடி நம்ம தெங்கனுக்கு தெரிஞ்சிருக்கு, யூகேயுமே தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி முன்னாடியே தெங்கன் வந்து யூகே மீட் பண்ணி தான் இருந்திருக்காரு. நம்ம தான் முன்னாடியே மீட் பண்ணிருக்கோமே, அப்புறம் எதுக்கு இந்த பேரியர்லாம் போட்டு மறைஞ்சிருக்கீங்கன்னு தெங்கன்ட்ட யூகி கேட்க, எனக்கு நம்ம கெஞ்சாக்கு என்ன தேடி வருவானு தோணுச்சு, என்னால ஹியூமன் ஹார்ட்டை ரீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. வெல், கெஞ்சாக்கு கெட்டோட பாடி டேக் ஓவர் எடுத்துக்கனால இந்த இடத்துல அவன் வந்து ஒரு ஹியூமன் தான், இதனாலதான் கெஞ்சாக்கோட ஹார்ட்டை தெங்கனால ரீட் பண்ண முடியல. யூஜி கேப்பா, அது சரி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக நான் இமோட்டலாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் வயசாகும், உங்களுக்கும் 500 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஏஜ் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம், ஸ்டார் பிளாஸ்மாவோட மெர்ஜ் ஆகாதது கூட இதுக்கு ரீசனாக இருக்கலான்ற மாதிரி சொல்லுவார். பாக்கி இந்த கெஞ்சாக்குனா யாரு, இந்த கெஞ்சாக்கோட பிளான் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பற்றி சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், சோசோ, யூகி, யூட்டா இவங்க 3 பேர்த்துல யாராவது 2 பேர் எனக்கு வந்து காடா நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி நாங்கள் வந்து காடா வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, தெங்கன் கெஞ்சாக்கோட பிளானை பற்றி சொல்கிறாரு. ஹியூமன் எவல்யூஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதா இந்த கல்லிங் கேம். இந்த ரிச்சுவலில் நானுமே இன்க்ளூட் ஆயிருக்கேன். என் கூட இந்த ஹியூமனிட்டி எல்லாமே வந்து மிங்கிள் ஆக போகுது. அப்படி மிங்கிள் ஆச்சுன்னா இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும், அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை எதுக்காக கெஞ்சாக்கு பண்றான்னு கேட்க, அகைன் என்னால ஹியூமன் ஹார்ட்டை ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது எப்படி எல்லா ஹியூமன்ஸும் உங்க ஒரு ஆளோட எப்படி வந்து மேட்ச் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நான் வந்து எவால்வ் ஆயிட்டேன், ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட நான் வந்து இன்ஃபியூஸ் ஆகாதனால நான் வந்து எவால்வ் ஆயிட்டேன், என்னால இப்ப உலகத்துல இருக்க எல்லா ஹியூமன்ஸ் கூடயுமே வந்து இன்ஃபியூஸ் ஆக முடியுன்ற மாதிரி சொல்ல, ஓகே நீங்க வந்து கெஞ்சாக்கோ வந்து தடுக்கலாம்ல, இங்கே தான் வந்து பிரச்சனையே, நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட மர்ஜ் ஆகாதனால நான் வந்து எவால்வ் ஆகி இப்போ வந்து ஒரு கர்ஸ் மாதிரி ஆயிட்டேன், நான் கர்ஸ் மாதிரி இருக்கனால கெஞ்சாக்கு டேக் ஓவர் எடுத்திருக்க கெட்டோவால கர்ஸ் ஸ்பிரிட் மேனிபுலேஷன் செய்ய முடியும், இது மூலமா வந்து என்ன ஈஸியாவே வந்து பிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இதுக்காக தான் உங்களுக்கு வந்து காட் தேவைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி யூட்டா கேட்பான். அது மட்டும் இல்ல, எனக்கு அடுத்து பவர்ஃபுல் பேரியர் டெக்னிக் யூஸ் பண்ற ஒரே ஆள் இந்த கெஞ்சாக்கு தான், அதனால என்னோட பேரியருமே அவனால வந்து ஈஸியாவே வந்து அன்சீல் பண்ண முடியும். அது சரி, அதெல்லாம் ஏன் வந்து இப்ப பண்றான், பல வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார் வெசலோட மர்ஜரை தடுத்தனால இப்போதைக்கு நீங்க கெஞ்சாக்கோட ஒரு டார்கெட்டா இருக்கீங்க, 1000 வருஷம் சாசரா இருக்க சுக்குனா கூடயுமே வந்து லிங்க் ஆயிருக்கான், இதெல்லாம் வந்து ஏன் இப்ப கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இந்த ஸ்டார் பிளாஸ்மா வெசல் 6 ஐஸ் அப்படின்னு இது எல்லாமே ஃபேட்டால கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் விதி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா கெஞ்சாக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் போட்டிருக்க சமயத்துல 2 6 ஐஸ் யூசர் கூட ஃபைட் பண்ணி டெபிட் ஆயிருப்பாரு. இல்ல அந்த 2 6 ஐஸ் யூசருமே கொண்டிருந்தாலும்